இது சந்திரன் சிஏபி அகாடமி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சொரண்டபக்கம், கலிங்கப்பட்டி. உங்களுக்கு யூபிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, டெல்லி போலீஸ், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட் உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ இந்த மேலே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 6002121568 அப்படிங்கிறதுல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய காவலர் தேர்வில் வரக்கூடிய கேள்விகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்கு வரும்போது அதுக்கான வீடியோ இன்னொன்றில் பதிவிடுவோம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய உங்களுடைய வீடியோவில் கேள்விகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான கேள்விகள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நேராக இப்போ கொஸ்டின் போகலாம். நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான கட்டணம் ரொம்ப குறைஞ்ச கட்டணமாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஸோ கொஸ்டின் போகலாம். இந்த காவலர் தேர்வில் வரக்கூடிய கேள்விகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணி நிறைய தொகுத்து இது மாதிரி வழங்குவோம். ஸோ இதில் ஆன்சர் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவோம். நீங்கள் மொபைலில் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவோம். படிப்பதற்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். உங்களுக்கு பேனா எடுக்க தேவையில்ல, புக் எடுக்க தேவையில்ல. இந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு தேவையான இதை நாங்கள் பதிவு பண்ணி விடுவோம். ஸோ வாங்க கொஸ்டின் போகலாம். குமார் மற்றும் ராமன் இவர்களின் தற்போதைய வயது விகிதம் 5:4. 3 ஆண்டுகளுக்கு பின் அவர்கள் வயது விகிதம் 11:9. எனில் ராமனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு இதற்கான எக்ஸ்பிளைன் தனியாக உங்களுக்கு கோடிட்டு காட்டுவோம். இப்போ தற்போதைக்கு ஆன்சர் மட்டும் பார்த்தே போகலாம். ஸோ இதுக்கு 24ங்கிறது சரியான ஆன்சரு. அதே மாதிரி இங்கிலீஷில் பாருங்கள், சிஇ அந்த லெட்டர் பேடுடைய அமைப்பில் எத்தனை எழுத்து விடுபட்டுருக்கோம்ல, எத்தனாவது எழுத்தில் வரும் அப்படிங்கிற கேள்வி. சிஇ, ஜிஐ, கேஎம், ஓக்யூ எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ அப்படிங்கிற சரியான விடை. அடுத்து பாருங்கள், 60ல் 15% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ 9%. இதே மாதிரி ஒய் அச்சுக்கும் எக்ஸ் அச்சுக்கும் வெட்டும் புள்ளிகள் என்ன அப்படின்னா 00. அடுத்த கேள்வி, தீன் இலாஹி என்னும் தெய்வீக மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அக்பர். சங்கிரண சாதி என அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் அப்படின்னா மகேந்திரவர்மன் 1. எந்த வகை மைக்கா தரமானதாக இருக்கும்? இது என்ன இருக்கும் அப்படின்னா அப்ராக் அப்படிங்கிற மைக்கா தான் தரமானது. முதலில் வெளியிடப்பட்ட தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன். பருத்தி பயிரிட ஊர்ந்த மண் எது அப்படின்னா கரிசல் மண். நவீன கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லுவோம். ஊருடன் கூடிவாள் என்னும் அறிவுரை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க திருத்தக்க தேவர். ஸோ இந்தியாவின் மாக்கியவல்லி என்று அழைக்கப்பட்டவர் யார்? சாணக்கியரை சொல்வோம். மெகாவாட் என்பது என்ன, எந்த அளவு அப்படின்னா 10⁶ வாட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது? போலிக்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 15வது கேள்வி, கிரக சுழற்சி எந்த வகையை சார்ந்தது? காற்று. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக ஆன்சர் தேட வேண்டிய இருக்காது. ஸோ அதே இதில் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துருவோம், ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டே வந்தாலே எளிமையாக வரக்கூடிய தேர்வுகளை பாஸ் பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்கும். இதை கிட்டத்தட்ட கடந்த 10 வருட காலமாக உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி ப்ளஸ் இன்றைக்கி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து இந்த மாதிரி பிடிஎஃபாக உங்களுக்கு வழங்குவோம். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணி வரலாம். ஸோ இதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக கான்டாக்ட் பண்ணி இந்த தொடர்பில் கேட்டுக்கிடலாம். கண்டினியூ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது சந்திரன் டிஎன்சிஎஃப் அகாடமி. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சொரண்டைப்பக்கம், கலிங்கப்பட்டி. விரைவில் அதாவது ஜனவரி மாதங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பிசிக்கலோடு சேர்ந்த ஒரு பயிற்சியை இந்த அகாடமி மூலம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மிக்க நன்றி, வணக்கம்.